ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ராஜயோகத்தோடு கூடிய வாழ்க்கையை உன் பக்கமாக உன்னிடமே உன்வசம் வந்து ஒப்படைப்பதற்காக தான் எப்படியாவது இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. எனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கும்? என் வாழ்க்கையிலலாம் எப்போது சந்தோஷம் வரப்போகுது? நான் எப்போது மற்றவங்க மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக செல்வ வளத்தோட தாராளமாக செலவழித்து சந்தோஷமாக வாழ போகிறேங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இரு. நீயே இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் தந்து உன் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் செழிப்பாகவும் மாற்றத்தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ அனுபவித்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது என் அன்பு பிள்ளை உனக்காகவே தீர்த்து வைக்கப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. நீ நினைத்தது எல்லாமே இன்னொன்னா வரிசையாக நடக்க தான் போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் உன் சாயப்பா என்னிடம் இறக்கி வைத்துவிடு என் செல்லவே. நீ தேவையில்லாமல் கவலைப்பட வேணாம். உன் பிரார்த்தனைகளானது ஒருபோதும் வீண் போகும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன். உன்னுடைய கஷ்டங்களை பார்த்தும் கேட்டுக்கிட்டும் இருக்கிற நான் அப்படியே நீ கஷ்டப்படட்டும்னு விட்டுடுவேனா என்ன? நீ கேட்டபடியே உன் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழும்படி நான் அருள் செய்து விட்டேன். உன் சாயப்பா நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். கூடிய சீக்கிரமே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நடப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம தானே கவலைப்படுற? பதறாதே என் செல்லமே. துன்பம் வரும்போது அதை கண்டு துவண்டு போகவும் கூடாது. உன் மனசு இந்த சாயப்பாவை நினச்சி வழிபட ஆரம்பிச்சாலே போதும். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக மன நிம்மதியை தரும். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு, உன்னை தாக்காத அளவுக்கு உன் சாயப்பா நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறேன். உனக்குள் இருக்கும் இந்த சாய்நாதா மிக பெரிய நீதிபதி என்பதை புரிந்துகொள். உன் மனசில் நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் தினந்தோறும் படிச்சுக்கிட்டும் உனக்கு தேவையானதை செய்ய துடிச்சுக்கிட்டும் தான் நான் இருக்கேன். நீ பயப்பட வேண்டியது வக்கீலுக்கோ வழக்குக்கோ தண்டனைக்கோ கிடையாது. என்ன நம்பி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நியாயமா நீதி வழிப்படி நடந்தாலே போதும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே என் செல்லமே. உனக்கு நிறைய வாய்ப்புகளையும் காலங்களையும் உனக்கு சாதகமாக அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்க போகிறேன். எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன சறுக்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு நடமாடு. உனக்கு நிழலாக உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன். நீ கடந்து வந்த பாதைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள் என் செல்லமே. இதுக்கு முன்னால் நீ எப்படி இருந்த, இப்போ நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கன்றத உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குன்னு ஒருபோதும் நினைக்காத. அதே போல் உனக்குன்னு உதவி செய்யவும் உனக்கு ஒன்றுனா வந்து துணையாக நிற்கவும் யாருமே இல்லைங்கிற எண்ணத்தை மட்டும் உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. ஏதாவது உனக்கு அவசர தேவைனா அல்லது யாராவது உனக்கு துணையாக நிற்கணும்னு நீ நினச்சாலே உனக்காக யார் ரூபத்திலாவது உன் சாயப்பா நான் வந்து நிற்பேன். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற நீ நிச்சயமாக நல்வாழ்க்கையை தான் வாழப்போகிறாய். எல்லாருக்கும் நீ நல்லது செஞ்சாலும் யாருமே உன்னை புரிஞ்சுக்காம தப்பாவே நினைக்கிறாங்களே நினச்சி புலம்பாத. உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு கூடிய விரைவில் உன் அருமை பெருமைகளை நான் புரிய வைப்பேன் என் செல்லமே. எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. துன்பங்கள் எதுவுமே உன்னை காயப்படுத்துவதற்காக வருவது கிடையாது. உன்னை பக்குவப்படுத்துவதற்கான இன்பத்தை தான் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று நீ வாழத்தான் போகிறாய். கவலைகளை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு என் செல்லமே. இனி எல்லாமே என்னுடைய கையில் தான் இருக்கு. நீ நல்லா வாழப்போறன்னு நம்பு. நல்லதே செய்வேன். ஓம் சாய்ராம்.